ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டைலைஸ்டு 3D என்விரான்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் அன்ரியல் இன்ஜின் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அன்ரியல் இன்ஜின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே ரியல் டைமில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான 3D ஆசெட்ஸ் எல்லாமே எபிக் கேம்ஸோட மார்க்கெட் பிளேஸில் அவைலபிளாக இருக்கும். எபிக் கேம் லான்ச்சர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற மெனூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃப்ரீ ஃபார் மந்த் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எபிக் கேம் லான்ச்சரில் இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஃப்ரீ கண்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து ஸ்டைலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற 3D மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆசெட்டோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், அதாவது 250 MB தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் ஆட் டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரி டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அந்த ஆசெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆசெட்டோட 3D மாடல்ஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் ஆகிடும். இப்போ அன்ரியல் இன்ஜினில் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த நியூ ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ போர்ட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பேசிக்கான 3D மாடல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் இருக்கிற அந்த பிளேன் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு மேலே வந்து மோட் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வியூ போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கான ஒயர் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஒயர் ஃப்ரேம் வந்து சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே கிரியேட் ஆயிருக்கு, அதை சென்டருக்கு மூவ் பண்ணணும். இப்போ வியூ போர்ட்டில் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் யூஸ் பண்ணி அந்த ஒயர் ஃப்ரேமை நம்மளால் சென்டரில் மூவ் பண்ண முடியும். இல்லைனா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த லொக்கேஷனோட வேல்யூ யூஸ் பண்ணி நம்மளால் அதை மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த வியூ போர்ட்டை நம்ம எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கர்சரில் லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி வியூ போர்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு WSAD இந்த கீஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வியூ போர்ட்டோட ஓரியன்டேஷனை மூவ் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோவில் அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸோட மெட்டீரியலுக்கான ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் அதில் இருக்கும். அதில் வந்து அந்த டெக்ஸ்டரை ஆட் பண்ணணும், அதாவது அந்த மெட்டீரியலை நம்ம அதில் ஆட் பண்ணணும். கீழே இருக்கிற கண்டென்ட் ப்ரௌசரில் அந்த கிராஸ் மெட்டீரியலை ட்ராக் பண்ணி மேலே இருக்கிற அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வியூ போர்ட்டில் இப்போ ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்குது, அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணணும். சிஜி அப்படின்னாலே ரியல் வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணும்போது சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த வியூ போர்ட்டை அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் மொத்தமும் தெரிகிற மாதிரி ஜூம் அவுட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கர்சர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு ப்ரஷ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரஷோட சைஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ மேலே இருக்கிற மெனுவில் எரோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வியூ போர்ட்டில் லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணும்போது ஒரு டிஃபார்ம்டு பிளேன் வந்து கிரியேட் ஆகும். அதாவது அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நிறையா இருக்கும். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரியலாக இருக்கும். இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மேலே இருக்கிற மெனுவில் ஸ்மூத் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்மூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பிளேனை பெயிண்ட் பண்ணும்போது அந்த எரோஷனான அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத் ஆகிடும். இப்போ அடுத்ததாக மேலே இருக்கிற அந்த மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டை கிளிக் பண்ணுங்கள். வியூ போர்ட் வந்து இப்போ நார்மல் வியூக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த வியூ போர்ட்டை நார்மல் வியூக்கு ஜூம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். இது ஈஸியாக பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் இந்த வியூ போர்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த டேபிள் அந்த சேர் மாதிரி. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Fஐ கிளிக் பண்ணும்போது அந்த வியூ போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூக்கு ஜூம் ஆகும். இதை யூஸ் பண்ணி அந்த 3D வேர்ல்டை நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ மேலே இருக்கிற மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு foilage கிளிக் பண்ணுங்கள். இப்போ வியூ போர்ட்டில் foilage கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த டேப் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது foilage அப்படின்னா பிளான்ஸை இதில் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கண்டென்ட் ப்ரௌசரில் நாம் ஆட் பண்ண அந்த ஃபாரஸ்ட் ஆசெட்டுக்கான ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மெஷை கிளிக் பண்ணிவிட்டு பிளான்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து 3D பிளான்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா அசெட்ஸையும் கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த விண்டோவில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இந்த 3D மாடல்ஸ் எல்லாமே foilage கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ வியூ போர்ட்டில் நம்மளோட கர்சரை மூவ் பண்ணும்போது ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். வியூ போர்ட்டில் கர்சர் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது அந்த ஏரியாவில் மட்டும் நாம் ஆட் பண்ண அந்த ஆசெட்ஸ் எல்லாமே பிளான்ட் ஆகும். இதில் வந்து டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது நம்ம எல்லா ஆசெட்ஸையுமே எடுத்துட்டோம். இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ கீபோர்டில் Ctrl+Z கிளிக் பண்ணி இந்த ஆக்ஷனை அன்டூ பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற டேப்பில் அந்த ஃபாயிலேஜோட ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். கிராஸ் மாடலை தவிர மீதி எல்லாத்தையும் அன்டிக் பண்ணுங்கள். வியூ போட்டு அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஜூம் அவுட் பண்ணுங்கள். இப்போ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை சர்ஃபேஸில் பெயிண்ட் பண்ணணும். சர்ஃபேஸ் மொத்தமாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற கண்டென்ட் ப்ரௌசரில் ட்ரீ ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நிறையா ட்ரீக்கான மாடல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மேலே foilage டேப்பில் ட்ரா பண்ணுங்கள்.
இப்போ மேலே இருக்கிற அந்த டேப்பில் ஒவ்வொரு 3D மாடலையும் செலக்ட் பண்ணும்போது அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கீழே ப்ரொஜெக்ட் ஆகும். அதில் வந்து டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட வேல்யூஸை நம்ம சிங்கிள் டிஜிட்டில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த சர்ஃபேஸில் ட்ரீஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. டென்சிட்டியோட வேல்யூ வந்து 1 இல்லைனா 2 கொடுத்தா போதும். இப்போ அந்த பிளேனில் கர்சர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீஸ் எல்லாமே பிளேஸ் ஆகிறத நீங்கள் ரியல் டைமில் பார்க்கலாம். இது மாதிரி அந்த கிராஸோட மாடலுக்கும் அதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா கிராஸ் மாடல் வந்து அந்த பிளேன் ஃபுல்லாக இருக்கணும். அதனால அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 100ல் இருக்கும். அதை வந்து நம்ம மேபி 600லேருந்து 1000 வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் முதல்ல சொன்ன மாதிரி வியூ போர்ட்டில் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் எஃப்ஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜூம் ஆகிடும். இப்போ ஒரு ஸ்டைலைஸ்டு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஆட் பண்ண அந்த ட்ரீஸ் எல்லாமே ரேண்டமாக பிளேஸ் ஆகிருக்கு. ஃபாயிலேஜ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணும்போது ரொட்டேஷன், லொகேஷன், அப்புறம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே ரேண்டமாக கிரியேட் ஆகும். இருந்தாலும் இதில் வால்யூமெட்ரிக் ஃபாக்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிற டேப்பில் விஷுவல் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபாக் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி வியூ போர்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போது ஒரு வால்யூமெட்ரிக் லுக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது வியூ போர்ட்டில் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாக் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இது வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு சினிமேட்டிக் லுக்கை கொடுக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் லெஃப்ட் சைடில் போஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு இன்னொரு எஃபெக்ட் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி வியூ போர்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போது இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமேட்டிக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சினிமேட்டிக் லுக்கை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட் ப்ரௌசரில் மெஷ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரீயை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் இருக்கிற 3D ஆசெட்டை ட்ராக் பண்ணி நம்மளால் மேனுவலாக இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரீ மாடலை இம்போர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைமில் அந்த 3D வேர்ல்டில் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேசிக் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் அனிமேஷன், சினிமேட்டிக்ஸ், அப்புறம் ரெண்டர் இது எல்லாத்தையும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.